வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் இந்திரஜித் வதைப்படலத்தின் 3ஆம் பாகம். இளைய பெருமாளும் இந்திரஜித்தின் வீரத்தைக் கண்டு வியந்தான். அவ்வியப்புடனே லக்ஷ்மணன், இந்த இந்திரஜித்தின் மேல் நான் எறிந்த வலிய அம்புகள் எல்லாம் சென்று தைக்க அவற்றை பிடுங்கி பின்பு என் மேலேயே எறிகின்றான். அப்படி தனது உடலில் பாய்ந்த அம்புகளை பிடுங்கும் போது தோன்றும் வலியினாலோ இல்லை அவற்றை எரிகின்ற போதோ இவனது கை நடுங்காமலேயே இருக்கின்றது. இவனுடைய உடம்பிலே இன்னும் உள்ளமும் உயிரும் கலங்காமல் இருக்கின்றன. தனது மேனியில் பல கோடி அம்புகள் மொய்த்துக் கொண்டிருக்கவும் சிறிதும் கலப்பு இல்லாதவனாக இவன் இருக்கின்றான். இத்தகைய மகாவீரனாக இருக்கின்ற இவன் இறந்தால் ஆண்மை தொழிலும் வலிமையும் இவனுடனே இவ்வுலகத்தில் ஒழிந்து போய்விடும் என்று சொன்னான். அப்போது லக்ஷ்மணனிடம் விபீஷ்ணன், இவன் தேரை செலுத்திக் கொண்டு வானத்தில் சென்றாலும் செல்வான். எது நின்று செய்கின்ற போரை கைவிட்டு மாயப்போர் புரியத் தொடங்கினாலும் தொடங்குவான். இங்கிருந்து புறப்பட்டு மேக மண்டலத்தை கடந்து போய் வஞ்சனை செய்ய நினைத்தாலும் நினைப்பான். வீரனே, ஆகவே நீ ஜாக்கிரதையாக கவனித்து போர் செய்வாய். இக்கொடிய இந்திரஜித் பகற்பொழுதில்லாமல் இரவிலே இறந்திட மாட்டான், இது உண்மை என்று கூறினான். அதற்கு இளைய பெருமாள், இப்போதே இவன் இறப்பான். அதன்றி அப்பால் சென்று மாயச் செயல்களை செய்வதற்கு இனி ஒரு வழியும் இவனுக்கு இருக்கின்றதோ? இவன் சென்ற இடமெல்லாம் எனது கொடிய அம்புகளும் தொடர்ந்து செல்லும் அல்லவா? மற்றும் இவன் இப்போதே தனது வலிமையில் இருந்து குறைந்து விட்டான். நாம் இப்போதே வெற்றி பெறுவோம், இதனை காண்பாய் என்று சொன்னான். அந்த சமயத்திலே கீழ்த்திசையிலே சூரிய பகவான் தோன்றினான். பொழுது பலபலவென்று விடிந்தது. சுடர்விடும் விளக்குகள் போலவே அரக்கர் போன்ற இருளும் ஒழிந்தது. அதை கண்டு வானவர்கள் எல்லாம் இந்திரஜித்தினி கொடிய சினம் மாயச் செய்கை ஆகியவை தனது வலிமையுடனே அழிய இறந்து போவான் என்று கருதினார்கள். அதனால் கொண்ட மகிழ்ச்சியோடு ஆரவாரித்தார்கள். மீண்டும் அப்போது லக்ஷ்மணனை நோக்கிய விபீஷ்ணன், சிவபெருமான் கொடுத்த தேரும் வில்லும் தன்னிடம் இருக்கும் வரையில் இந்த இந்திரஜித் அழிந்து போக மாட்டான், இது நிச்சயம் என்று தெரிவித்தான். வில் வீரனான லக்ஷ்மணன், நான் பாகனை அழித்த பின்பும் இவன் தானே தேரை ஓட்டிக்கொண்டு போரையும் சமாளிக்கின்றான். என்ன இவனது வீரம் வலிமை! இவனுடைய தேரிலே பூட்டியுள்ள குதிரைகளோ இறக்கின்ற தன்மை இல்லாதவை, சக்கரங்களோ உடைந்து போய் தரையிலே நீங்க மாட்டாதவை, இது நிச்சயம் என்பதை எண்ணி தனது வில்லின் வலிமையினால் கடையாணியை கழற்றி வைரத்தன்மை பொருந்திய அச்சுடனே சக்கரத்தையும் வெவ்வேறாக பிரித்து போட்டான். தாம் தங்கியுள்ள மரம் கோடாலியினால் அடிப்பகுதி வெட்டப்பட்டு முழுதும் அழிந்து போகவே சிதறிப் போகின்ற பறவையைப் போல தேர் அழிந்தவுடனே குதிரைகள் யாவும் சிதறிப் போயின. தனது தேர் அழிந்ததைக் கண்டதும் இந்திரஜித் லக்ஷ்மணன் மேல் பெரிதும் ஆத்திரம் அடைந்தான். அழிந்த தேர்தட்டில் இருந்த ஆயுதங்களை எல்லாம் அள்ளி எடுத்து லக்ஷ்மணன் மேல் வீசி எறிந்தான். இந்திரஜித் வீசிய ஆயுதங்களை எல்லாம் நொடி பொழுதில் லக்ஷ்மணன் தனது அம்புகளினால் அழித்தொழித்தான். தனது ஆயுதங்கள் அழிந்து நிராயுத பாணியுடனே இந்திரஜித் யாரும் காண மாட்டாதவனாகி ஒரு சொல்லும் நேரத்திற்குள் வானத்தில் சென்று மறைந்தான். அங்கிருந்தபடியே பெரும் ஆரவாரம் செய்தான். அவனுடைய ஆரவார ஓசையை மட்டுமே எல்லோரும் கேட்டார்கள். வானத்தில் சென்று மறைந்த இந்திரஜித் தனது வரத்தினால் கல் மழையை வானரர்களின் மேல் பொழிந்தான். அதனால் மிக பல வான வீரர்கள் போகக்கூடிய திசையை அறிய மாட்டாதவர்களாகி தலையோடு உடம்பு விழ நிலத்தில் சாய்ந்தார்கள். அதை கண்ட லக்ஷ்மணன் உடனே திருமாலின் வடிவம் போல திசைகள் முழுவதையும் கவரும்படி பெருமையில் சிறந்த அம்புகளை இடைவிடாமல் ஏவினான். அந்த அம்புகள் திசைகள் எங்கும் மறைந்தன. எதிர்த்து போர் செய்கின்ற வலிமையில் இந்திரஜித் குறைய பெற்றான். அப்போது இருண்ட மேக கூட்டத்தின் இடையிலே செவ்வானம் உறைந்தது என்று சொல்லும்படியாக இந்திரஜித்தின் இரத்த வெள்ளம் பொருந்திய உடம்பை உலகமெல்லாம் நிறைந்தவனான லக்ஷ்மணன் கண்டான். இந்திரஜித்தின் திரண்ட தோலை இப்பொழுதே வெட்டி வீழ்த்துவேன் என்று சொல்லிய லக்ஷ்மணன் பின்பு அம்பெய்தி இந்திரஜித்தினுடைய வலது கையை வில்லோடு துண்டித்து வீழ்த்தினான். துண்டிக்கப்பட்ட அரக்கனின் வலது கை தரையிலே வந்து விழுந்தது.
மரமும் கல்லும் துகளாகவும் வானரர்கள் இறக்கவும் துடிக்கலாயிற்று. இந்திரஜித்தின் வலது கை அறுப்புண்டு நிலத்திலே விழுந்ததைக் கண்ட அமரர்கள் சூரியன் விழுந்திடாமலும் சந்திரன் விழுந்திடாமலும் மேருமலை உடைந்து விழுந்திடாமலும் இருக்கையில் இந்திரஜித்தின் பொற்தோலானது இடையிலே துண்டுவிட்டு விழுந்ததென்றால் இந்த சமயத்திலே முடியும் என்னும் உறுதியிட்டு சொல்ல முடியாத உயிர் வாழ்க்கையை எண்ணி மகிழ்வதால் என்ன பயன் என்று சொன்னார்கள். மற்றும் அக்காட்சிகளை எல்லாம் கண்ட அரக்கர்கள் தனது தலை துண்டிக்கப்பட்டவர்கள் போல கலக்கம் அடைந்தார்கள். வானரர்களோ மகிழ்ச்சி அடைந்தார்கள். அம்மகிழ்ச்சியோடு ஆரவாரித்து எழுந்து அரக்கச்சேனியிலே எவரும் உயிருடன் திரும்பி போகாதவாறு தமது நகத்தையுடைய கைகளினாலும் பற்களினாலும் மரங்களினாலும் பெரிய குன்றுகளினாலும் அழித்து சொர்க்கம் முழுவதையும் புது குடியாக மாற்றினார்கள். தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.